மாணவர்களுக்கு வணக்கம். இது கொரோனா அனர்த்தம் காரணமாக உலகமே பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் தமிழ் மாணவர்கள் கல்வி கற்கின்ற வாய்ப்புகள் முடக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழலிலே வீட்டில் இருந்தவாறே கல்வி கற்பதற்காக இணைய வழியிலே இலவசமாக நடாத்தப்படுகின்ற இலவச கல்வி சேவை. அந்த வகையில் இன்றைய வகுப்பிலே நாங்கள் வினையியலினுடைய அடுத்த பகுதிக்கு செல்கின்றோம். எதிர்மறை வினை முற்று. எதிர்மறை வினைமுற்று என்ற பகுதி பார்க்க இருக்கிறோம். எதிர்மறை வினை என்றால் வினை நிகழாமையை உணர்த்துகின்ற வினைமுற்று எதிர்மறை வினைமுற்று. வினை நிகழாமையை உணர்த்தி வருகின்ற வினைமுற்று எதிர்மறை வினைமுற்று ஆகும். அதாவது ஒரு செயல் நிகழாமையை உணர்த்துகின்ற வினைமுற்று எதிர்மறை வினைமுற்று என்று அழைக்கப்படும். இந்த எதிர்மறை வினைமுற்றை நாங்கள் தமிழில் பல வகைகளில் உருவாக்கலாம். பழந்தமிழிலே இல், அல், ஆ, இல், அல், ஆ என்ற இடைநிலைகளின் மூலம் இந்த எதிர்மறை வினைமுற்றுக்களை உருவாக்கினோம். இல், அல், ஆ என்ற இடைநிலைகள் மூலம் பழந்தமிழில் இந்த எதிர்மறை வினைமுற்றுக்கள் உருவாக்கப்பட்டன. குறிப்பாக இல், உண்டிலன், அல், உண்ணலன், ஆ, உண்ணான். இவ்வாறு பழந்தமிழில் இந்த எதிர்மறை வினைமுற்றுக்கள் உருவாக்கப்பட்டது. இல், அல், ஆ என்ற இடைநிலைகளின் மூலம் ஒரு வகையில் நாங்கள் எதிர்மறை வினைமுற்றுக்களை உருவாக்கலாம். இன்னொரு வகையிலே தற்காலத்திலே ஆ, இத், ஆ, இத் என்ற இடைநிலையை சேர்ப்பதன் மூலமும் நாங்கள் எதிர்மறை வினைமுற்றுக்களை உருவாக்கலாம். ஆ, இத். உதாரணமாக வா, சக, ஆயித், சக, ஏ வராதே. செய், சக, ஆயித், சக, ஏ செய்யாதே. போ, சக, ஆயித், சக, ஏ போகாதே. வராதே, செய்யாதே, போகாதே, அதே போல வராதீர்கள், போகாதீர்கள் இப்படி வருகின்ற பொழுது அது எதிர்மறை வினைமுற்றாக வரும். இது ஆயித் என்ற இடைநிலையை இணைப்பதன் மூலம் உருவாக்கப்படுகின்ற எதிர்மறை வினைமுற்றுக்கள். இதே போல தற்காலத்தில் மாட்டு, மாட்டு என்ற இடைநிலையை இணைப்பதன் மூலமும் எதிர்மறை வினைமுற்றுக்களை உருவாக்கலாம். மாட்டு. உதாரணமாக செய், சக, மாட்டு, சக, ஏன் செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். போ, சக, மாட்டு, சக, ஏன் போக மாட்டேன், செய்ய மாட்டேன், போக மாட்டேன் என்று வருகின்ற பொழுது இது எதிர்மறை வினைமுற்றாகும். இது மாட்டு என்ற இடைநிலை மூலம் உருவாக்கப்படுகிறது. இதே போல நாங்கள் இல்லை என்கின்ற வினைமுற்றின் மூலமும் இல்லை என்கின்ற இருதலை ஐம்பால் மூவிடத்துக்கும் பொதுவான இந்த குறிப்பு வினைமுற்றின் மூலமும் நாங்கள் எதிர்மறை வினைமுற்றுக்களை உருவாக்கலாம். உதாரணமாக செய்யவில்லை, போகவில்லை, வரவில்லை இப்படி நாங்கள் உருவாக்க முடியும். ஆகவே எதிர்மறை வினைமுற்று என்றால் என்ன என்ற வினாவுக்கு நாங்கள் விடை சொல்கின்ற பொழுது எதிர்மறை பொருளை உணர்த்தி வருகின்ற வினைமுற்று எதிர்மறை வினைமுற்று ஆகும். இந்த எதிர்மறை வினைமுற்றுக்கள் பல வகைகளில் உருவாகும். ஒன்று இல், அல், ஆ என்கின்ற எதிர்மறை இடைநிலைகளின் மூலம் பழந்தமிழ் உருவாக்கப்பட்டது. தற்காலத்திலே ஆயித் என்ற இடைநிலை மூலம்
அதே போல மாட்டு என்கின்ற இடைநிலை மூலம், அதே போல இல்லை என்கின்ற குறிப்பு வினைமுற்றின் மூலம் இந்த எதிர்மறை வினைமுற்றுக்களை உருவாக்கலாம். இப்பொழுது நாங்கள் எதிர்மறை வினைமுற்று என்றால் என்ன என்று பார்த்தோம். அடுத்து ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று பார்க்கப்படும். ஏவல் வினைமுற்று வினைமுற்றுக்களில் அடுத்ததாக நாங்கள் பார்ப்பது ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று என்றால் ஏவுதல் பொருளில் வருகின்ற வினைமுற்று. அதாவது முன்னிலையில் இருப்பவரை பார்த்து ஒரு செயலினை செய்யுமாறு அல்லது செய்யாது விடுமாறு ஏவுவதற்கு பயன்படுகின்ற வினைமுற்று ஏவல் வினைமுற்று என்று அழைக்கப்படும். அதாவது முன்னிலையில் இருப்பவர்களை பார்த்து ஒரு செயலினை செய்யுமாறு அல்லது செய்யாது விடுமாறு ஏவுவதற்கு பயன்படுகின்ற வினைமுற்று ஏவல் வினைமுற்று என்று அழைக்கப்படும். இந்த ஏவல் வினைமுற்றையும் நாங்கள் பல வகைகளில் பார்க்கலாம். அதாவது ஏவல் வினைமுற்றை நாங்கள் பல வகைகளில் உருவாக்க முடியும். ஒன்று, உடன்பாட்டு ஏவல் ஒருமை வினைமுற்று. உடன்பாட்டு ஏவல் ஒருமை வினைமுற்று. உடன்பாட்டு ஏவல் ஒருமை வினைமுற்று என்றால், உடன்பாடு என்றால் உங்களுக்கு தெரியும் எதிர்மறைக்கு எதிரானது. உடன்பாட்டு ஏவல் ஒருமை வினைமுற்று என்றால் முன்னிலையில் உள்ள ஒருவரை பார்த்து ஒரு செயலினை செய்யுமாறு ஏவுவதற்கு பயன்படுகின்ற வினைமுற்று உடன்பாட்டு ஏவல் ஒருமை வினைமுற்று. முன்னிலையில் உள்ள ஒருவரை பார்த்து ஒரு செயலினை செய்யுமாறு ஏவுவதற்கு பயன்படுகின்ற வினைமுற்று உடன்பாட்டு ஏவல் ஒருமை வினைமுற்று. செய்யுமாறு ஏவுவது. குறிப்பாக வா, நில், நிறுத்து, எழுது, எடு, எடுத்துக்கொள், இவையெல்லாம் உடன்பாட்டு ஏவல் ஒருமை வினைமுற்றாக முன்னிலையில் ஒருவரை பார்த்து ஒரு செயலினை செய்யுமாறு ஏவுவதற்கு பயன்படுவது உடன்பாட்டு ஏவல் ஒருமை வினைமுற்று. ரெண்டு, எதிர்மறை ஏவல் ஒருமை வினைமுற்று. எதிர்மறை ஏவல் ஒருமை வினைமுற்று. எதிர்மறை ஏவல் ஒருமை வினைமுற்று என்றால் முன்னிலையில் உள்ள ஒருவரை பார்த்து ஒரு செயலினை செய்யாது விடுமாறு ஏவுவதற்கு பயன்படுவது. முன்னிலையில் உள்ள ஒருவரை பார்த்து ஒரு செயலினை செய்யாது விடுமாறு ஏவுவதற்கு பயன்படுகின்ற வினைமுற்று எதிர்மறை ஏவல் ஒருமை வினைமுற்று ஆகும். உடன்பாட்டிற்கு எதிரானது. உடன்பாடு என்றால் செய் என்று வரும், எதிர்மறை என்றால் செய்யாதே என்று வரும். ஆகவே முன்னிலையில் உள்ள ஒருவரை பார்த்து ஒரு செயலினை செய்யாது விடுமாறு ஏவுவதற்கு பயன்படுகின்ற வினைமுற்று எதிர்மறை ஏவல் ஒருமை வினைமுற்று. இதை நாங்கள் வினையடி சக ஆயித் சக ஏ என்ற அமைப்பில் உருவாக்கலாம். வினையடி சக ஆயித் சக ஏ. வினையடியோட ஆயித் என்ற எதிர்மறை இடங்களை சேர்த்து ஏ என்ற விதியை சேர்ப்பதன் மூலம் எதிர்மறை ஏவல் ஒருமை வினைமுற்றை உருவாக்கலாம். உதாரணமாக செய் சக ஆயித் சக ஏ, செய்யாதே. வா சக ஆயித் சக ஏ, வராதே. செய்யாதே, வராதே, போகாதே என்று வருவதெல்லாம் எதிர்மறை ஏவல் ஒருமை வினைமுற்று. வா
உடன்பாட்டு ஏவல் உரிமை வராதே எதிர்மறை ஏவல் உரிமை வினைமுற்றாக வரும். 3 உடன்பாட்டு ஏவல் பன்மை வினைமுற்று. உடன்பாட்டு ஏவல் பன்மை வினைமுற்று. உடன்பாட்டு ஏவல் பன்மை வினைமுற்று என்றால் முன்னிலையில் உள்ளவர்களை பார்த்து, இங்க ஒருவர் அல்ல பலர், முன்னிலையில் உள்ளவர்களை பார்த்து ஒரு செயலினை செய்யுமாறு ஏவுவதற்கு பயன்படுகின்ற வினைமுற்று உடன்பாட்டு ஏவல் பன்மை வினைமுற்றாக வரும். முன்னிலையில் உள்ளவர்களை பார்த்து ஒரு செயலினை செய்யுமாறு ஏவுவதற்கு பயன்படுகின்ற வினைமுற்று உடன்பாட்டு ஏவல் பன்மை வினைமுற்று என்று அழைக்கப்படும். உதாரணமாக வாருங்கள், நடவுங்கள், எழுதுங்கள். வாருங்கள், நடவுங்கள், எழுதுங்கள் என்று வருகின்ற பொழுது அது உடன்பாட்டு ஏவல் பன்மை வினைமுற்று. முன்னிலையில் உள்ளவர்களை பார்த்து ஒரு செயலினை நாங்கள் செய்யுமாறு ஏவுவதற்கு பயன்படுகின்ற வினைமுற்று. 4வது எதிர்மறை ஏவல் பன்மை வினைமுற்று. எதிர்மறை ஏவல் பன்மை வினைமுற்று. எதிர்மறை ஏவல் பன்மை வினைமுற்று. எதிர்மறை ஏவல் பன்மை வினைமுற்று என்றால் முன்னிலையில் உள்ளவர்களை பார்த்து ஒரு செயலினை செய்யாது விடுமாறு ஏவுவதற்கு பயன்படுகின்ற வினைமுற்று எதிர்மறை ஏவல் பன்மை வினைமுற்றாக. பன்மை ஒருவர் அல்ல பலர். அப்ப முன்னிலையில் உள்ளவர்களை பார்த்து ஒரு செயலினை செய்யாது விடுமாறு ஏவுவதற்கு பயன்படுகின்ற வினைமுற்று எதிர்மறை ஏவல் பன்மை வினைமுற்று என்று அழைக்கப்படும். இந்த எதிர்மறை ஏவல் பன்மை வினைமுற்றை நாங்கள் வினையடி சக ஆயித் சக ஈர்கள் என்ற அமைப்பில் உருவாக்கலாம். வினையடியோட ஆயித் என்ற இடைநிலையை இணைத்து ஈர்கள் என்ற விகுதியை சேர்ப்பதன் மூலம் வினையடி சக ஆயித் சக ஈர்கள் என்ற அமைப்பில் எதிர்மறை வினைமுற்றுக்கள் உருவாகும். உதாரணமாக செய் சக ஆயித் சக ஈர்கள், செய்யாதீர்கள், செய்யாதீர்கள், செய்யாதீர்கள். வா சக ஆயித் சக ஈர்கள், வராதீர்கள், செய்யாதீர்கள், வராதீர்கள். இது எப்படி உருவாகிறது? வினையடி சக ஆயித் சக ஈர்கள் என்ற அமைப்பில் உருவாகும் வினைமுற்று எதிர்மறை ஏவல் பன்மை வினைமுற்று ஆகும். பரீட்சை மண்டபத்தில் சில வேளைகளில் எதிர்மறை ஏவல் ஒருமை வினைமுற்றின் அமைப்பை குறிப்பிட்டு உதாரணம் தெரிவிக்க வினையடி சக ஆயித் சக ஏ இதன் அமைப்பு, அல்லது எதிர்மறை ஏவல் பன்மை வினைமுற்றின் அமைப்பை குறிப்பிட்டு உதாரணம் தெரிவிக்க வினையடி சக ஆயித் சக ஈர்கள், இதுதான் அதனுடைய அமைப்பாக வரும். இப்ப நாங்கள் ஏவல் வினைமுற்றில உடன்பாட்டு ஏவல் ஒருமை வினைமுற்று, எதிர்மறை ஏவல் ஒருமை வினைமுற்று, உடன்பாட்டு ஏவல் பன்மை வினைமுற்று, எதிர்மறை ஏவல் பன்மை வினைமுற்று என்பன நாங்கள் பார்த்திருக்கோம். இதோட ஏவல் வினைமுற்றில இன்னும் ஒரு விடயம் முக்கியமாக சொல்லப்படுகிறது. அது கடப்பாட்டு ஏவல். கடப்பாட்டு ஏவல் வினைமுற்று, விருப்பு ஏவல் வினைமுற்று, ரெண்டு விஷயம் சொல்றோம். கடப்பாட்டு ஏவல் வினைமுற்று அல்லது விருப்பு ஏவல் வினைமுற்று. முதல்ல நாங்கள் கடப்பாட்டு ஏவல் வினைமுற்றை பார்ப்போம். கடப்பாட்டு ஏவல் என்று சொன்னால், கடப்பாட்டு ஏவல் என்று சொன்னால் முன்னிலையிலே உள்ளவர்களை பார்த்து
ஒரு செயலை செய்யுமாறு அல்லது செய்யாது விடுமாறு அதிகாரத்துடன் கூறப்படுகின்ற ஏவல் கடப்பாட்டு. அதாவது அதிகாரத்துடன் கூறப்படும், கேட்பவர் ஏற்று செய்ய வேண்டும் என்று கட்டாயம் எதிர்பார்த்து அதிகாரத்துடன் கூறப்படுகின்ற ஏவல் கடப்பாட்டு. கேட்பவர் கேட்பவர் ஏற்று கட்டாயம் செயல்பட வேண்டும் என எதிர்பார்த்து அதிகாரத்துடன் கூறப்படுகின்ற ஏவல் கடப்பாட்டு ஏவல் வினைமுற்று. இப்ப கடப்பாட்டு ஏவல் என்பது அது ஒரு கட்டளையாக வருவது. கேட்பவர் ஏற்று செயல்பட வேண்டும் என எதிர்பார்த்து அறிவுறுத்தலாக வருவது கடப்பாட்டு ஏவல் வினைமுற்று. இப்ப கடப்பாட்டு ஏவலையும் நாங்கள் ஒருமை தன்மை என்று பிரிக்கலாம். கடப்பாட்டு ஏவல் ஒருமை வினைமுற்று என்று சொல்லக்கூடிய இப்ப பாத்தீங்கன்னா வா, நில், நிறுத்து, எழுது இதெல்லாம் கடப்பாட்டு ஏவல் ஒருமை. வா, நில், நிறுத்து இதெல்லாம் அதிகாரத்துடன் கூறப்படுகின்ற வார்த்தைகள். இது கடப்பாட்டு ஏவல் ஒருமை. அதே போல வாருங்கள், வாருங்கள், நில்லுங்கள், நிறுத்துங்கள், நிறுத்துங்கள், வாருங்கள், நில்லுங்கள், நிறுத்துங்கள் இது எல்லாம் கடப்பாட்டு ஏவல் பன்மை வினைமுற்று. அப்ப வானில், நிறுத்து, வாருங்கள், நில்லுங்கள், நிறுத்துங்கள் இவற்றையெல்லாம் நாங்கள் கடப்பாட்டு ஏவல் என்று சொல்வோம். இது அதிகாரத்துடன் சொல்லப்படுவது, கேட்பவர் ஏற்று செயல்பட வேண்டும் என எதிர்பார்த்து சொல்லப்படுவது. இதுதான் கடப்பாட்டு ஏவல் வினைமுற்று. பரீட்சை மண்டபத்துல கடப்பாட்டு ஏவல் என்ற தலைப்பு தந்தால் நீங்கள் சொல்ல வேண்டும், கேட்பவர் ஏற்று கட்டாயம் செயல்பட வேண்டும் என எதிர்பார்த்து அதிகாரத்துடன் கூறப்படுகின்ற ஏவல் வினைமுற்று கடப்பாட்டு ஏவல் வினைமுற்று என்று சொல்லி, கடப்பாட்டு ஏவல் உரிமை என்று சொல்லி வா, நில், நிறுத்து, கடப்பாட்டு ஏவல் தன்மை வினைமுற்று வாருங்கள், நில்லுங்கள், நிறுத்துங்கள் என்று நீங்கள் விடையிட வேண்டும். அதே போல இன்னொன்று இருக்கிறது, விருப்பு ஏவல் வினைமுற்று. விருப்பு ஏவல் வினைமுற்று. விருப்பு ஏவல் வினைமுற்று. விருப்பு ஏவல் வினைமுற்று என்பது கடப்பாட்டு ஏவலை போல கேட்பவர் ஏற்று கட்டாயம் செயல்பட வேண்டும் என எதிர்பார்த்து அதிகாரத்துடன் கூறப்படுவதல்ல. இது அன்பினால் கூறப்படுவது. விருப்பு ஏவல் வினைமுற்று அன்பினால் கூறப்படுகின்ற வினை. அன்பினால் கூறப்படுகின்ற வினை விருப்பு ஏவல். கேட்பவர் ஏற்று செயல்பட வேண்டும் என்றல்ல, இது கூறுபவரின் விருப்பத்தை வெளிப்படுத்துகின்ற ஏவல். அப்ப அன்பினால் கூறப்படும், இது கூறுபவரின் விருப்பத்தை வெளிப்படுத்துவதாக வருகின்ற வினைமுற்று விருப்பு ஏவல் வினைமுற்று. அதிகாரத்துடன் அன்றி அன்பினால் கூறப்படுவதாகவும் கூறுபவரின் விருப்பத்தை வெளிப்படுத்துவதாகவும் வருகின்ற வினைமுற்று விருப்பு ஏவல் வினைமுற்று என்று அழைக்கப்படும். கூறுபவரின் விருப்பத்தை வெளிப்படுத்துவதாக இது இருக்கும். இது கட்டளை இருக்காது, அதிகாரம் இருக்காது, அன்பினால் சொல்லப்படுகின்ற ஏவலாக இது இருக்கும். இதையும் நாங்கள் இரண்டாக பிரிக்கலாம். விருப்பு ஏவல் உரிமை, விருப்பு ஏவல் தன்மை என்று இரண்டாக பிரிக்கலாம். உதாரணமாக வாவேன், வாவேன், நில்லேன் இது விருப்பு ஏவல் உரிமை. வாவேன், நில்லேன். வாருங்களேன், வாருங்களேன், நில்லுங்களேன், நிறுத்துங்களேன் இது விருப்பு ஏவல் தன்மை. வாருங்களேன், நில்லுங்களேன். அப்ப இது அன்பினால் சொல்லப்படுவது. நண்பர்களுக்கு இடையில அப்படியான ஒரு உரையாடுகள் வெறும் இது விருப்பினால், அதாவது அன்பினால் சொல்லப்படுவது. அதே நேரத்தில் கூறுபவரின் விருப்பத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கின்ற வினைமுற்று விருப்பு ஏவல் வினைமுற்று. வியங்கோள் வினைமுற்று. வியங்கோள் வினைமுற்று பார்க்க போகிறோம். வியங்கோள் என்றால் மரியாதை கொள்ளுதல் என்று பொருள்படும். வியங்கோள் என்பது மரியாதை கொள்ளுதல் என்ற பொருளை கொண்டது. வியங்கோள் வினைமுற்று என்பது க, இய, இயல்,
அல் அ அட்டும் என்ற விகுதிகளை பெற்று உருவாகும் வினைமுற்று வியங்கோள் வினைமுற்று ஆகும். க இய இயர் அல் அ அட்டும் என்ற விகுதிகளை பெற்று உருவாகும் வினைமுற்றுக்கள் வியங்கோள் வினைமுற்றுக்கள் என்று அழைக்கப்படும். குறிப்பாக க வாழ்க, இய வாழிய, இயர் வாழியர், அல் ஓம்பல், அ பரப்புயர, ஔவையார் சொன்னது பரப்புயர, அட்டும் நீடூழி வாழட்டும், நீடூழி வாழட்டும். க இய இயர் அல் அ அட்டும் என்பன வியங்கோள் வினைமுற்று விகுதிகளாகும். இந்த விகுதிகளை பெற்று வருகின்ற வினைமுற்றுக்களை நாங்கள் வியங்கோள் வினைமுற்று என்று சொல்றோம். இந்த வியங்கோள் வினைமுற்று முக்கியமாக 4 பொருள்களில் வரும். பிரதானமாக அது 4 பொருள்களில் வரும். வாழ்த்தல், வைதல், வேண்டல், விதித்தல். வாழ்த்தல், வைதல், வேண்டல், விதித்தல் என்ற 4 பொருள்களிலே இந்த வியங்கோள் வினைமுற்றுக்கள் வரும். வாழ்த்தல் என்றால் வாழ்க, நீ வாழ்க. வைதல் என்று சொன்னால் ஒழிக, வேண்டல் என்று சொன்னால் அருளுக, இறைவா பொருளும் பொருளும் அருளுக வேண்டும். விதித்தல் என்றால் செய்க, செய்க விதித்தல். வாழ்த்தல், வைதல், வேண்டல், விதித்தல் என்ற 4 பொருள்களில் இந்த வியங்கோள் வினைமுற்றுக்கள். இதுல இந்த வைதல் என்பதை நாங்கள் இன்றைக்கு ஒரு 3 பொருளாகவும் பார்க்கலாம். அது வைதல் என்பதிலே வெறுப்பு, எதிர்ப்பு, கோபம் என்ற பொருள்களையும் நாங்கள் அதனை பிரித்து நுணுக்கமாக பார்க்கலாம். உதாரணமாக வீழ்க வெறுப்பு, அழிக எதிர்ப்பு, தொலைக கோபம். இவ்வாறு நாங்கள் அதை பிரித்து பார்க்கலாம். வாழ்த்தல், வைதல், வேண்டல், விதித்தல் என்ற 4 பொருள்களில் இந்த வியங்கோள் வினைமுற்றுக்கள் பெறும். இந்த வியங்கோள் வினைமுற்றினுடைய ஒரு பண்பு என்னென்று சொன்னால், இது இருதிணை ஐம்பால் மூவிடம், இருதிணை ஐம்பால் மூவிடத்திற்கும் பொதுவாக வருகின்ற பண்பு இந்த வியங்கோள் வினைமுற்றுக்கு உண்டு. இது இருதிணையிலும் வரும், ஐம்பாலிலும் வரும், மூவிடத்திலும். உதாரணமாக இருதிணை அவன் வாழ்க உயர்வு, அது வாழ்க அகழ், அது அகழ். ஐம்பால் அவன் வாழ்க, அவள் வாழ்க, அவர் வாழ்க, அது வாழ்க, அவை வாழ்க. அவன் வாழ்க என்கின்ற பொழுது ஆண்பால், அவள் வாழ்க பெண்பால், அவர் வாழ்க பலர்பால், அது வாழ்க ஒன்றன்பால், அவை வாழ்க பலவின்பால். மூவிடம் என்று சொல்கிற பொழுது நான் வாழ்க, நீ வாழ்க, அவன் வாழ்க.
நான் வாழ்க தன்மை, நீ வாழ்க முன்னிலை, அவன் வாழ்க படை. அப்போ இந்த வியங்கோல் வினைமுற்றினுடைய பிரதானமான ஒரு பண்பு இருதிணை ஐம்பால் மூவிடத்திற்கும் வரும். இருதிணையிலும் வரும், ஐம்பாலிலும் வரும், மூவிடத்திலும் வரும். இந்த வியங்கோல் வினைமுற்றிலே ஒருமை தன்மை வேறுபாடு கிடையாது. நான்காவதாக இந்த வியங்கோல் வினைமுற்று எதிர்மறையிலும் வரும். அதாவது எதிர்மறை வியங்கோல் வினைமுற்று. எதிர்மறை வியங்கோல் வினைமுற்று. இந்த எதிர்மறை வியங்கோல் வினைமுற்று, அதாவது எதிர்மறை பொருளில் வருகின்ற வியங்கோல் வினைமுற்று, அதனுடைய அமைப்பு என்று சொன்னால் வினையடி சக அல் சக க என்ற அமைப்பிலே வினையடி சக அல் சக க, செய் சக அல் சக க, செய்யற்க, மர சக அல் சக க, மறவற்க, செய்யற்க, மறவற்க என்பதெல்லாம் எதிர்மறை வியங்கோல் வினைமுற்றாக. இந்த வியங்கோல் வினைமுற்றில க, இய, இயர், அல், அ, அட்டும் என்று பல விகுதிகள் இருந்தாலும் தற்காலத்தில் க என்ற விகுதியும் அட்டும் என்ற விகுதியும் தான் பெரிதும் பயன்படுகிறது. க என்ற விகுதி பயன்படுகிறது வாழ்க, ஒழிக இவ்வாறு நாங்கள் சொல்கிறோம். இதே போல அட்டும் என்ற விகுதியும் இங்கு அதிகம் பயன்படுகிறது. அட்டும் என்ற விகுதியை நாங்கள் பார்க்கலாம். நல்ல மழை பொழியட்டும், நல்ல மழை பொழியட்டும் சொல்றோம், நல்ல மழை பொழியட்டும். அதே போல வையகம் செழிக்கட்டும், வையகம் செழிக்கட்டும். அநியாயக்காரர்கள் பொழியட்டும், நல்ல மழை பொழியட்டும், வையகம் செழிக்கட்டும், அநியாயக்காரர்கள் ஒழியட்டும் என்று வருகின்ற இடத்திலெல்லாம் அட்டும் வியங்கோல் வினைமுற்றாக, வியங்கோல் வினைமுற்று விகுதியாக தொழிற்படுகிறது. நல்ல மழை பொழியட்டும் என்பது விருப்பு, வையகம் செழிக்கட்டும் என்பது வாழ்த்து, அநியாயக்காரர்கள் ஒழியட்டும் என்று சொல்வது வெறுப்பு. இங்கே நல்ல மழை பொழியட்டும் என்று சொல்லவில்லை, அது விருப்பு என்ற பொருளிலே வருகிறது. வையகம் செழிக்கட்டும் என்று சொல்கிற பொழுது அது வாழ்த்து பொருளிலே வருகின்றது. அதே போல அநியாயக்காரர்கள் ஒழியட்டும் என்று சொல்கிற பொழுது அது வெறுப்பு என்ற பொருளிலே வருகிறது. ஆகவே வியங்கோல் வினைமுற்று பற்றி நாங்கள் பல விடயங்கள் பார்த்திருக்கிறோம். வியங்கோல் வினைமுற்று என்றால் வியங்கோல் வினைமுற்று என்பது மரியாதை கொள்ளுதல் என்று பொருள்படும். இது க, இய, இயர், அல், அ, அட்டும் என்ற விகுதிகளை பெற்று உருவாகும். வியங்கோல் வினைமுற்றினுடைய பொருள்கள் என்னென்று பார்த்திருக்கிறோம். இது இருதிணை ஐம்பால் மூவிடத்திற்கும் பொதுவாக வரும் என்று பார்த்திருக்கிறோம். இந்த வியங்கோல் வினைமுற்று அதனுடைய எதிர்மறை வியங்கோல் வினைமுற்றாக வருகிற பொழுது அதனுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்த்திருக்கிறோம். இந்த வியங்கோல் வினைமுற்றிலே வருகின்ற ஒரு வினா ஏவல் வினைமுற்றோடு தொடர்புபடுத்தி 2019 ஆண்டு சென்ற ஆண்டும் வந்த ஒரு கேள்வி. ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இடையிலான வேறுபாடுகள் யாவை? ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இடையிலான வேறுபாடுகள் யாவை என்ற ஒரு கேள்வி வந்தது. ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இடையிலான வேறுபாடுகள் என்று சொல்கிற பொழுது நாங்கள் படித்திருக்கிறோம். ஏவல் வினைமுற்று ஒரு பொருளில் தான் வரும், அதாவது ஏவுதல் பொருளில் வரும். ஏவல் வினைமுற்று ஏவுதல் பொருளில் மட்டும் வரும். நீ வா. ஆனால் வியங்கோல் வினைமுற்று வாழ்த்தல், வைதல்,
வேண்டல், விதித்தல் என்று பல பொருளில் வரும். பல பொருளில் வரும். வாழ்த்தல், பயிதல், வேண்டல், விதித்தல் என்று பல பொருளில் வரும். உதாரணமாக நீ வாழ்க, நீ ஒழிக. வாழ்த்தல், வைதல், வேண்டல், விதித்தல் என்ற பல பொருள்களில் வரும். அப்ப இது ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இடையிலான முக்கியமான ஒரு வேறுபாடு. 2, இந்த ஏவல் வினைமுற்று ஒருமை தன்மை வேறுபாடு உடையது. ஏவல் வினைமுற்றுல ஒருமை தன்மை வேறுபாடு உண்டு. ஒருமை தன்மை வேறுபாடு உண்டு. உதாரணமாக நீ வா, நீங்கள் வாருங்கள். நீ என்றா வா என்று வரும், நீங்கள் என்றா வாருங்கள் என்று வரும். ஒருமை தன்மை வேறுபாடு ஏவல் வினைமுற்றுக்கு உண்டு. ஆனால் வியங்கோல் வினைமுற்றுல வியங்கோல் வினைமுற்று இருதிணை ஐம்பால் மூவிடத்திற்கும் பொதுவாக வரும். இருதிணை ஐம்பால் மூவிடத்திற்கும் பொதுவாக வரும். அது இருதிணையில வரும், ஐம்பாலில வரும், மூவிடத்துல வரும். இந்த ஒருமை தன்மை வேறுபாடு எல்லாம் வியங்கோல் வினைமுற்றுக்கு கிடையாது. உதாரணமாக நீ வாழ்க, நீங்கள் வாழ்க. நீ என்றாலும் வாழ்கிறான், நீங்கள் என்றாலும் வாழ்கிறான். ஆனா நீங்க நீ என்றா வா, நீங்கள் என்றா வாரு. அப்ப இங்க ஒருமை தன்மை வேறுபாடு உண்டு, இங்க ஒருமை தன்மை வேறுபாடு இல்லை. 3வது, ஏவல் வினைமுற்று முன்னிலை இடத்தில் மட்டும் வரும். முன்னிலை இடத்தில் மட்டும் வரும். ஏவல் வினைமுற்று முன்னிலை இடத்தில் மட்டும் வரும். முன்னிலையில் உள்ளவரை ஏவுவதுதான் நீ வா. ஆனால் வியங்கோல் வினைமுற்று முன்னிலையில் மட்டுமல்ல, மூவிடத்திலும் வரும். மூவிடத்திலும் வரும். உதாரணமாக நீ வாழ்க, நான் வாழ்க, அவன் வாழ்க. நீ வாழ்க, நான் வாழ்க, அவன் வாழ்க. இது மூவிடத்திலும் வரும். ஆகவே ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இடையிலான வேறுபாடு என்று கேட்டால், ஒன்று ஏவல் வினைமுற்று ஏவுதல் பொருளில் மட்டும் வரும். வியங்கோல் வினைமுற்று வாழ்த்தல், வைதல், வேண்டல், விதித்தல் என்ற பல பொருள்களில் வரும். ஏவல் வினைமுற்று ஒருமை தன்மை வேறுபாடு உடையது. வியங்கோல் வினைமுற்று ஒருமை தன்மை வேறுபாடு அற்றது. அது இருதிணை ஐம்பால் மூவிடத்துக்கும் பொதுவாக வரும். ஏவல் வினைமுற்று முன்னிலையில் மட்டும் வரும். வியங்கோல் வினைமுற்று முன்னிலை, தன்மை, படக்கு என்று அனைத்திலும் வரும். இது ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இடையிலான வேறுபாடு ஆகும். ஆகவே நாங்கள் இன்றைய வகுப்பிலே எதிர்மறை வினைமுற்று என்றால் என்ன, ஏவல் வினைமுற்று என்றால் என்ன, வியங்கோல் வினைமுற்று என்றால் என்ன என்று படித்திருக்கிறோம். இதைவிட இன்னும் ஒரு வினைமுற்று இருக்கிறது. அது இருதிணை ஐம்பால் மூவிடத்திற்கும் பொதுவான குறிப்பு வினைமுற்று என்று சொல்வோம். அது வேறு உண்டு இல்லை. வேறு உண்டு இல்லை என்பன இருதிணை ஐம்பால் மூவிடத்திற்கும் பொதுவான குறிப்பு வினைமுற்று ஆகும். நாங்கள் கற்ற விடயங்களில் சில வினாக்கள் தருகிறேன். அதை நீங்கள் பாடப்பட்டியலை எழுதி அதை செய்து பார்க்கவும். ஒன்று, முன்னிலை ஏவல் வினைமுற்றாக வரும் வாக்கியம். முன்னிலை ஏவல் வினைமுற்றாக வரும் வாக்கியம். நீ உண்டாய், நீ உண்டாய், நீ உன், நீ உன், நீவிர் உண்டீர், நீவிர் வாழ்க, நீங்கள் உண்கிறீர்கள், நீங்கள் உண்கிறீர்கள். 2, பின்வருவனவற்றுள் ஏவல் வினையடிகள். பின்வருவனவற்றுள் ஏவல் வினையடிகள் இனி, இனி, திணி, திணி, தனி, ஆனா 2 சுழி நீனா, தனி, பனி, ஆனா 3 சுழி நீனா, பனி, கடை,
காண டையன்னா கடை இடை இடை பரி பான டீனா பரி பிசை பீன சையன்னா பிசை ஆசை பறை பறை